உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் நெமிலேஷ் 10 வயது, சாருமதி 15 வயது, இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று செலியன் வயது 15, விஸ்வேஷ் வயது 15 ஆகிய 2 மாணவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வேன் ஓட்டுநர், அவருடைய பெயர் சங்கர், அவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அவருக்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல மீட்பு பணியில் இருந்த போது மின்சாரம் தாக்கி அண்ணாதுரை என்ற 55 வயதான நபர் அவருக்கு தீக்காயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் அமைச்சர் CV கணேசன் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்கள் மற்றும் அவருடைய உறவினர்களை சந்தித்து மற்றும் மருத்துவர்களை சந்தித்து என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விவரங்களை கேட்டறிந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவித்தார். தற்போது அவர்களுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிற நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுகக்கூடிய காட்சிகளையும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டு விரைவில் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். இந்த நிலையில தான் தமிழக முதலமைச்சர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது செம்மங்குப்பம் பகுதியில இப்ப நம்ம இருக்கிறோம். அதாவது விபத்து நடந்த உடனே தந்தி டிவி தான் முதல்ல இந்த பகுதிக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டு, இந்த கேட் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமா ட்ரெயின் வர நேரத்துல மூடி இருக்கும். மற்றபடி அந்த ரயில் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கேட் திறக்கப்படும்ன்றதான் இப்பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7:45 மணிக்கு கடலூரில் உள்ள கிருஷ்ணசாமி என்ற தனியார் பள்ளியை சேர்ந்த வாகனமானது சேடப்பாளையம் மற்றும் தொண்டமாநட்டம் பகுதியில் சென்று 4 மாணவ மாணவிகளை ஏற்றியது. பின்னர் இந்த பகுதியில வந்து இங்க ஒரு 6 மாணவர்கள் வரை இந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிறதால அவர்களை ஏற்றுவதற்காக இந்த பேருந்து வரும்போது வழக்கமா அந்த ரயில்வே கேட் வந்து திறந்திருந்த நிலையில அந்த ரயில்வே கேட்டை கடக்கிறதுக்காக அந்த பேருந்து வரும்போதுதான் ரயில் வேகமாக, அதாவது கடலூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற ரயில் வந்து அந்த பேருந்து மீது வீசி 50 மீட்டர் தொலைவிற்கு அந்த பேருந்தை இழுத்துச் செல்கிறது. அந்த பேருந்து சுக்கு நூறாக நொறுங்கி ஓரத்தில் விழுந்த நிலையில 200 மீட்டர் தள்ளி அந்த ரயிலானது நிறுத்தப்பட்டது. இந்த பேருந்துல 4 மாணவ மாணவிகள் மற்றும் ஒரு ஓட்டுநர் என 5 பேர் இருக்கிறாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6ஆம் வகுப்பு மாணவரும் 11ஆம் வகுப்பு மாணவியும் சம்பவ இடத்திலேயே உடல் துண்டாகி உயிரிழந்து விடுகின்றனர். மற்ற 2 மாணவர்கள் மற்றும் ஒரு ஓட்டுநர் அந்த பகுதியில, அதாவது தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக அந்த பகுதிக்கு மீட்பு பகுதிக்கு வந்த அந்த செம்மங்குப்பம் பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் அந்த மின்சார ரயிலுடைய அந்த ஒயர் அறுந்து விழுந்த நிலையில அதுல காயமடைந்து அவருக்கும் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுல காயம் இருக்கின்ற காரணத்தினால புதுச்சேரி மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சையும் அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பணிகளும் தற்போது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில ஆய்வு பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வு பணிகள் மாநில போலீசார், ரயில்வே போலீசார் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே துறையினர் என 3 பகுதிகளிலும் இருந்து இந்த ஆய்வு பணிகள் நடைபெறுகிறது. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதையில இன்று காலை முதல் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான ரயில் 1.5 மணி நேரம் தாமதமாக இந்த பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்ற நிலையில தற்போது அந்த மின்சார ஒயர்களை சீரமைக்கும் பணியில 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சோதனை ஓட்டம் நடைபெற்று அதன் பிறகு அனைத்து ரயில்களும் அனுப்பப்படும் சொல்லிட்டு ரயில்வே துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. தேவநாதன், அதாவது மாலைக்கு மேலாயிரம் சோதனை ஓட்டத்துக்கு பிறகுதான் அந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அப்ப இதுவரை காலை 7:45 மணி முதல் ஆங்காங்கே இந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த ரயில்கள் மாற்று வழித்தடத்தில் இயக்கப்படுகிறதா அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கா? அது குறித்த தகவல் என்ன? அதாவது மாற்றுப்பாதையில் இயக்குவதற்கான பணிகள் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ரயில்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருந்து விருத்தாச்சலம் வழியாக திருச்சி வழியாக திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பணிகளை விரைவாக முடிந்துவிட்டால்
உடனடியாக ரயில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னும் இந்த பணிகள் நிறைவேறுவதற்கு வந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் என்று ரயில்வே துறையினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த பணிகள் நிறைவேறிய பிறகு இந்த பகுதியில் துவங்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை சார்பில் விழுப்புரம் சரக டிஐஜி உமா இந்த பகுதியில் வந்து சற்று நேரத்துக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டாங்க. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் என அனைவரும் இந்த பகுதியில் வந்து தங்களது ஆய்வு முடித்த நிலையில தற்போது விழுப்புரம் சரக டிஐஜி வந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மற்றும் ரயில்வே பாதுகாப்பு துறையினர் வந்து தற்போது வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த விபத்து நடப்பதற்கு முழு காரணமாக இருந்த அந்த கேட் கீப்பர் அவரும் வந்து அவரிடமும் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் வந்து அதாவது அவர் வந்து கேட்டை போடாதது மட்டுமே முழுக்க முழுக்க விபத்துக்கு காரணம் சொல்லி பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த கேட் கீப்பரிடம் வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த விசாரணைக்கு பிறகு தற்போது அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார் என கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.